வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறிப் போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறிப் போகும். துக்கம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. பிரைஸ் தி லார்ட். இப்படி டெய்லி உட்கார்ந்து உங்க வார்த்தைக்காக, வார்த்தையின் உணவுக்காக உங்க பாதத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, அவரை தேவையோடு மக்கள் தேடி வந்தார்கள். தேடி வந்த அத்தனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து, நிறைவு செய்து, அத்தனை பேரை குணமாக்கி, அத்தனையுடைய பேய்களையும் ஊட்டி, அத்தனையுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி அவர்களுக்கு என்ன கொடுத்தார் சொன்ன விடுதலை கொடுத்தார். கைதட்டி இயேசுவை செய்வோம். அவர் இன்னைக்கும் மாறாதவர், இன்னைக்கும் மாறாதவர். அவர் இன்னைக்கு யார் அவரை விசுவாசி இப்படி உட்கார்ந்து அவருக்கு கூப்பிடுதாங்களோ, இயேசுவே பாரு, உங்க உணவு எனக்கு தாங்கப்பா. உங்கள்கிட்ட பிள்ளைகள் வந்தால் என்ன கேட்குறாங்க சொல்லுங்க? பிள்ளைகள் வந்து என்ன கேட்குறாங்க? அம்மா எனக்கு என்ன விடு, ரசிக்கு சாப்பாடு விடு, பண்டம் பணியாரம் விடுதா, எனக்கு ஆசையாக இருக்குது, தோசை விடுதா, உணவு கேட்குற மாதிரி. அதான் சொல்கிறார், நீங்கள் இந்த குழந்தைகளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது. நான் வேலை பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பணம் வச்சுருக்கிறேன், நான் நகை வச்சுருக்கிறேன், நான் சொத்து வச்சுருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்ட்ட நான் வர வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை அப்படின்னா அங்கே பிற கால் விளங்காது, கை விளங்காது, அவ்வளோதான். இதை தின்னா என்ன ஆகிடுது, பிரச்சனை ஆகிடுது. ஆனால் இப்படி ஒரு குழந்தைய போல் நீ எத்தனை வயசானவங்க இருந்தாலும், அப்படி வயசானவங்களாக இருந்தால் கூட இதைத்தான் ரிஷிகள்கிட்ட பார்க்கலாம், இதைத்தான் புனிதர்கிட்ட பார்க்கலாம், இதைத்தான் பரிசுத்தவான்கள்கிட்ட பார்க்கலாம், இதைத்தான் நபிமார்கள்கிட்ட பார்க்கலாம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மனம் திரும்பி தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதர்கள், ஆன்மாக்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா, கடவுளிடத்தில் போய் எதுவாக இருந்தாலும் சரி கேட்டாங்க. கடவுள்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, எதுவாக இருந்தாலும் சரி என்ன செஞ்சாங்க, கேட்டு என்ன செஞ்சாங்கன்னா, மகாபாரதத்தில் பாண்டவர்கிட்ட ரிஷி வருவார். துர்வாச முனிவர் வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு நல்ல சாப்பாடாக கொடுக்கணும். ரொம்ப பலவிதமான உணவுகள், அறுசுவை உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கூட்டுகள் எல்லாம் வச்சு என்ன செய்யணும்னா நல்ல திருப்தியாக அவர் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் என்ன செய்யணும், ஆசீர்வாதம் பண்ணுவார். சரியில்லை, சாப்பாடு கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பலாக இருந்துச்சுன்னா சாபம் போட்டுவார். அப்படி இருக்கும்போது இவங்க அஸ்தினாபுரத்திலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா துரத்தப்பட்டு வனவாசிகளாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, வனத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, சாப்பாட்டுக்கு அன்னன்னைக்குரிய காரியங்களை கடவுளை சார்ந்து, கடவுள் கொடுக்குற உணவை தான், கடவுள் தர்றதை வச்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அன்றாட பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ துர்வாச முனிவர் இவங்களை பார்க்கறதுக்கே வர்றாரு. அப்போ வந்தால் இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது முனிவர் சொல்கிறாரு, நாங்கள் குளிச்சுட்டு வர துரியோதனா, அர்ஜுனா அவங்களோட அர்ச்சனைகிட்ட சொல்லிவிட்டு பீமன்ட்டே என்ன செய்கிறாருன்னா, குளிச்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட வர்றோம், நீங்கள் சாப்பாடு தயார் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. இவர் 2 பேரும் முடியாறாங்க. திரௌபதிட்டு கேட்குறாங்க, ஏதாவது இருக்கா, முனிவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாபம் போட்டுருவார், என்ன செய்யறது? அப்போ ஒன்றுமே இருக்காது. ஐயையோ, ஒரு வேளை சாப்பாடு இருந்ததை நான் என்ன செஞ்சுட்டேனே, சாப்பிட்டு இதெல்லாம் முடிச்சாச்சு, ஒன்றும் இல்லையே, இப்போ அவங்க என்னத்தை கொடுக்குறது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அரிசி இருந்தால் கூட சமைச்சு கொடுக்கலாம், அரிதும் கிடையாது, காய்கறி கிடையாது, எதுவுமே இல்லை, வெறும் சட்னி மாத்திரம். அந்த திரௌபதி கண்ணை மூடி
மேலே பார்க்குறான். இறைவா, இவர் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், நீ நினைச்சி ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி உடனே நினைச்சு பார்ப்பான். என்னை கூப்பிடுன்னையே எத்தனை இயேசு சொல்கிறார், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு தேவையுள்ள இடத்துல பிரச்சனை உள்ள இடத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாதலை செய்வேன். கைதட்டியது இயேசு நினைச்சியம். இப்போ அந்த ஸ்திரீ நினைச்சுவாள்னா, திரௌபதி கண்ணை மூடி இக்கட்டான நிலையில் இருக்கிறோம், சாப்பாடு கொடுக்கலன்னா சபிச்சிருவார், ப்ளீஸ் வா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வருவார். கடவுள் என்ன செய்கிறாருன்னா, கிருஷ்ண ரூபத்தில் அவர் என்ன கேட்குறாருன்னா, பசிக்கு சாப்பாடு கொடு. அவரும் கேட்குறது என்ன கேட்குறாருன்னா, என்ன கேட்குறது, சாப்பாடு கொடு. அப்போது என்ன செய்கிறீங்களா, சோதிக்கிறீங்களா? அப்பவும் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த சட்டியில் ஒட்டின்னு ஒரு பருக்கை எடுத்து நினைச்சான். ஒரு பருக்கை தான் இருக்கு. அவர் கொண்டா இப்போது நான் அதை பாதியை பிச்சு பாதியை வாயில் போட்டு பாதியை நீ இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு பாதியை போடுவார். போட்டுட்டு சொல்லுவார், அப்பாட வயிறு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அந்த இறைவனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முனிவர்கள் ஒரு 5-6 பேர் குளிச்சுட்டு வரணும்னு சொல்லி குளிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குளிக்கும் போதே வயரெல்லாம் திருப்தி, நல்ல நிறைவாக இருக்கிறாங்க. என்ன தெரியலையே, குளிச்சுட்டு இருக்கும்போதே பசி இல்லை, பசியெல்லாம் அடங்கிட்டு வயரெல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்குது, வயிறு பெருசாகிடுச்சு, ரொம்ப மனசு வயரெல்லாம் திருப்தியாக இருக்கு. இப்போ நம்ம அங்கே போனோம்னா அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. நம்மளால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதனால் நம்ம குளிச்சுட்டு இப்படியே என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம் அப்படின்ட்டு முனிவரும் அவருடைய சீடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆற்றுல குளிச்ச மணிக்கு என்ன செஞ்சு போயிடுவாங்க, இங்கே வராமலே என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அப்போ இவங்க பார்க்கும்போது அப்போ தான் கிருஷ்ணன் சொல்லுவார், கவலைப்படாத, அவங்க வரவும் மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஏற்கனவே நெஞ்சாச்சு கொடுத்து அனுப்பியாச்சு. அப்போ தான் என்ன ரகசியன்னு கேட்கும்போது அவர் விலைக்கு சொல்லுவார். அதனால் ஒரு ஆன்மா என்பது ஒரு ஆமைக்குரியவன், ஒரு ஆத்மீகவாதி என்ன செய்கிறான்னு சொன்னால், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இக்கட்டான நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வறுமைகள் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உன்னால் முடியாத நிலை இருந்தாலும் சரி, அந்த நிலையில நீ யாரை கூப்பிடுன்னு சொன்னால், உன்னை படைத்த தெய்வத்தை, உனக்கு நண்பனாக உன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்ட, சிநேகிதனாக ஏற்றுக்கொண்ட தன்னை போல் நீ இருக்க வேண்டும். தான் ஜீவனுள்ளவனாக இருப்பது போல நீயும் ஜீவனுள்ளவனாக இருக்க வேண்டும். தான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நான் ஆற்றலும் அதிகாரமும் உன்னதத்தினுடைய வல்லமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வல்லமையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னேன். அந்த தெய்வத்தை, அந்த குருவை நீ உன்னுடைய குருவாக, ரட்சகராக, உன்னுடைய மீட்பராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்கிறார், நல்ல கரங்கத்துக்கு எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும். அதனால் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு ரட்சியம் என்னவென்றால், மனம் திரும்பி ஒன்றான மெய் தேவனாகிய என்னையும் நான் அனுப்பின இயேசு கிறிஸ்து நீ என்ன செஞ்சுக்கோ, விசுவாசித்து ஏற்றுக்கொள். இதை விசுவாசி நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னால், நீ எந்த சூழ்நிலை, எந்த பாதாளம், அதான் தாவீது சொன்னான், நான் பாதாளம் சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், நான் வானகம் சென்றாலும் அந்த வானகத்திலே நீர் இருக்கிறேன். கைதட்டி நிச்சயம் நல்ல கைதான் தேவ மனுஷர்களுடைய அனுபவங்கள். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு இருக்கிற உங்களுக்கு அவர் உணவாயிட்டார். அவர் ரத்தம் உங்களுக்கு உணவாக பானவாக மாறிடுச்சு. அவர் நம்ம தாகம் தீர்க்கிற ஜீவ நதியாக மாறிட்டார். அவர் நம்மகிட்ட என்ன கேட்குறாரு, மனம் திரும்பி அந்த இயேசு கிறிஸ்துவ உன்னை நண்பனாக, உனக்கு ஜீவனை கொடுக்குற ஜீவனாக, உனக்கு சக்தி அளிக்கின்ற உன்னதத்தினுடைய அந்த பரிசுத்த ஆவியுடைய பலத்தை, வல்லமை, அபிஷேகத்தை, ஞானசானத்தை கொடுக்கின்ற ஒரு ஆசாரியனாக, குருவாக உனக்கு வந்துட்டாருன்னு சொன்னால், மனம் திரும்பிய மனுஷனுக்கு எதுக்கு ஏன் மதம்னு கேட்குறேன். ராமாயுதேவன் ஒரு வழியை என்ன செஞ்சிட்டாரு, முன்னாடி மத குருக்களை வச்சுருந்தாரு. இவங்களும் என்ன செய்யறது இல்லைன்னா அதுக்கு உள்ளே போகிறதில்ல, மற்ற மனுஷர்களும் என்ன செய்ய விடுறதில்லை இல்லை. இயேசுவே சொல்கிறாரு, நீங்களும் இந்த தேவலோகத்துக்குள்ளே பரலோக ராட்சியத்துக்குள்ளே வரமாட்டேங்க,
இந்த மக்களையும் என்ன செய்ய விட மாட்டேங்க, வரவிட மாட்டேங்க. அதனால நானே வானிலிருந்து இறங்கி வந்து விட்டு இந்த மக்களை தேவராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்வது. கைதிகளை பார்ப்போம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. இருக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், இருக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கொடுத்தை தகர்த்து மீள வேண்டுமே, சாத்தான் கொடுத்தை தகர்த்து மீள வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, இந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. நல்ல கைதி. இந்த நாமம் வேண்டும் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். கோயிலுக்கு எதுக்கு போறோம்? கடவுளை தேடி போறோம். பெரும்பாலும் கடவுளை தேடி போகல, நோய் தீரணும், கஷ்டம் தீரணும், நமக்கு சமாதானம் கிடைக்கணும், இந்த உலக ஆசீர்வாதம் வேணும், வீடு வேணும், காடு வேணும், மாடு வேணும், ஆடு வேணும். இதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யறேன்னா கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அன்னைக்கு கோயிலுக்கு எதுக்கு போனாங்கன்னு சொன்னால் பலி செலுத்த போனார்கள். அந்த பலியின் மூலமாக தன்னுடைய பாவம் என்ன செய்யணும்? நிவர்த்தியாகும். எல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஒரு மனுஷன் கோயிலுக்கு போகிறதுடைய ஜெபம் பண்ண போகிறதுடைய ஒரு கான்செப்ட் என்னென்னா, கடவுள் அங்கே எதை வச்சிருக்கிறார், எதை கொடுக்கறதுக்காக கடவுள் இருக்கிறார்னா, இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போன ஆற்றலை, இழந்து போன அந்த பரிசுத்தம் என்னும் ஆடையை, ஒளியின் ஆடையை, இழந்து போன அந்த ஆன்மாவை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக ஒரு மனுஷன் கடவுளுடைய சன்னிதானத்தில் போய் உட்கார். இதைத்தான் புனிதர்கள் பண்ணாங்க. நம்ம தேவசாயத்தில் எடுத்துக்கோங்களேன். அவர் ஒரு பிராமின், ஒரு ஐயர். கொட்டாரக்கரையில் ஒரு அரசனுக்கு, அந்த அரசரவையில் ஒரு முக்கியமான ஒரு காரியக்காரராக என்ன செஞ்சவர்னா வேலை பார்த்தவர். அவர் சொல்கிறாரு, நான் மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன். கடவுளாக, குருவாக, எனக்கு உணவாக, உயிராக, அப்பமாக, எனக்கு அப்பாவாக, எனக்கு தாயாக, எல்லாமாக நான் அவரை நேசிக்கிறேன்னா என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மதம் எதுக்கு, மதக்குரு எதுக்கு? விளங்குதான் விளங்கலையா? இப்போது கடவுளை தேடுறதுக்காக, கடவுளை பார்க்கறதுக்கு தான் நம்ம எங்கே போகிறோம்? அது நடக்கலை. ஆனால் உண்மை என்னென்னா, அன்னைக்குள்ள காலங்களில் கடவுளை தரிசிக்கணும். ரிஷிகள், மகான்களுடைய இதெல்லாம் தான். நான் உங்களை நீங்கள் ரிஷிகள், மகான்கள், பெரிய பெரிய புனிதர்கள், பரிசுத்தவான்களுடைய ஒரு அவங்கள பார்க்குற ஒரு பார்வையில் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற மக்களையும், இந்த ஆராதனைக்கு வரக்கூடிய உங்களையும் நான் என்ன செய்கிறேன்னா பார்த்து பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி மற்ற சபையில் பார்த்தா நீங்கள் உங்களை பார்த்தா விசுவாசிப்பாங்க. ஆட்சி சபையில் அந்தோனியாரின் பக்தர்களே, மாதாவின் பக்தர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களை பக்தர்களாக, நீ ஒரு ஆன்மா, நல்லா கவனிச்சுக்க. ஒன்று விசுவாசியாக கடவுள் படைக்கலை, ஒன்று கடவுளுடைய பக்தனாக படைக்கலை. தன் சாயலாக, தன்னுடைய பாவனையாக, தன்னுடைய தோற்றத்தின்படி தான் எவ்வளவு ஒளியுள்ளவர்களாக, தான் எப்படி இருக்கிறாரோ அதே போல் நம்மளை படைச்சிருக்கிறார். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம், நல்லா கரெக்டாக. அப்போ இன்னைக்கு நான் அந்த கான்செப்டில் தான் ஆன்மாங்கிற நிலையிலே பேசியிருக்குது. ஆன்மீகவாதிகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தான் அந்த மெசேஜ் செட் ஆகும். பக்தர்களுக்கு இது என்ன செய்யாது, மதவாதிகளுக்கு, பக்தர்களுக்கு இது செட் ஆகாது. விசுவாசிகளுக்கு இது சூட்டபிள் ஆகும். பெந்தைக்கோஸ்து சபையில் போகக்கூடிய விசுவாசிகளுக்கும் இந்த செய்தி என்ன செய்யாதுன்னா இது செட் ஆகாது. நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகாது. நீங்கள் பாஸ்டர் அற்புதங்களை செய்கிற, குணமளிக்கிற ஊழியர் வர்றாரா, தீர்க்கதரிசி வர்றாரா, தீர்க்க தரிசனம் சொல்கிறவர் வருவாரா? ஏன்டே சிலர் முன்னாடி கேட்பாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஜெபம் பண்ணி இது ஏன் என்னென்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். என்ன நடந்து, யார் என்ன பண்ண, எனக்கு யார் செய்யணும் வச்சான்னு சொல்லுங்களேன். முகரக்கிட்ட நீ செஞ்ச பாவமே உனக்கு வினையாக இருக்குது. உன் பாட்டம் பூட்டை முன்னால் உள்ளவன் செஞ்ச இதே உனக்கு மூட்டையாக அடி செஞ்சுட்டு இருக்கு, சாபமாக உனக்கு இணைஞ்சிருக்கு, எல்லாத்தையும் தடுத்து நின்றுட்டு இருக்கு. ஏன் வச்சான்னு சொல்லு.
இன்னைக்கு உள்ள ஒன்றும் நினைஞ்சிருக்கிறான், உனக்கு மந்திரவாதம் வச்சுட்டாங்க, உன் பிள்ளைக்கு ஜெய்வனை வச்சுட்டாங்க, அதான் அப்படி இருக்கிறான், அவனை ஜெய்வன் வச்சு இப்படி என்ன செய்யிட்டாங்க. இப்படி வீடுகளில் என்ன செய்கிறாங்க, செவம் பண்ணிட்டு எதையாவது ஒன்றா நெஞ்சிருக்கிறாங்க. கள்ளத்திற்கு திருச்சிகள் கள்ள உதவி சொல்கிற வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் சபைக்கு வந்துடுங்க, ஒரு 7 வாரம் வாங்க, ஒரு தொடர்ந்து எங்கள் சபைக்கு வாங்க, இது சரியாயிடும், இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்த சபைகள் வளர்ந்து ஒரு சபையை பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, நான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவருடைய பாதத்தில் கையிலே உட்கார்ந்து நீங்கள் எனக்கு உணவுப்பா, இந்த வார்த்தையாகிய உணவை எனக்கு என்ன செய்ய, இன்னைக்குள்ள உணவு வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை தாங்க, இன்றைக்கி உங்கள் பிரச்சனை என்னை நிரப்புங்க, என்னை நிரப்பி என்ன செய்யுங்க, இந்த ஆவிக்குரிய உணவை பசியை நீங்கள் தீர்த்து என்னை நிரப்பி நீர் நிறைவாய் பசி இல்லாமல் திருப்தியாக இருப்பது போல நான் இந்த இடத்துல இந்த கொட்டக்காட்டிலையும் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் திருப்தியாக இருக்கும்படி என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், நீர் என்னை நிரப்பி கொண்டிருக்கிறேன். வெலனை தந்தீர், வெலனை தந்தீர், வெலனை தந்தீர் கர்த்தாவே, வெலனை தந்தீர், வெலனை தந்தீர், வெலனை தந்தீர் கர்த்தாவே, ஜீவனை தந்தீர், ஜீவனை தந்தீர், ஜீவனை தந்தீர் கர்த்தாவே, ஜீவனை தந்தீர், ஜீவனை தந்தீர், ஜீவனை தந்தீர் கர்த்தாவே, சக்தியை தந்தீர், சக்தியை தந்தீர், சக்தியை தந்தீர் கர்த்தாவே, சக்தியை தந்தீர், சக்தியை தந்தீர், சக்தியை தந்தீர் கர்த்தாவே, அபிஷேகம் செய்தீர், அபிஷேகம் செய்தீர், அபிஷேகம் செய்தீர் கர்த்தாவே, அபிஷேகம் செய்தீர், அபிஷேகம் செய்தீர், அபிஷேகம் செய்தீர் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். இப்படியே நீங்கள் உட்கார்ந்து காலையில் உங்கள் கடமையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து அப்படியே கண்ணை மூடி தனியாக அவரோடு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இந்த மாதிரி உங்கள் ஆன்மா தாகத்தோடு அவரோடு உறவாடிட்டு சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் வயசானா கூட எல்லாமே இருக்கிறது போல் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் ரொம்ப கருத்தாக இருப்பீங்க. கைதிட்டு கிளம்ப நல்லா. இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்றைக்கி மற்ற சபையில் ஒருத்தங்க வரலன்னா உடனே ஓடுவாங்க. அவர் அன்றைக்கி சாயங்காலமே என்ன வரல தான் ஓடுவார். ஆனால் இங்கே இவர் மட்டும் என்ன செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும், இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுளை தேடி நாம் போகணுமா, கடவுள் நம்மளை தேடி வருவாரா? நம்ம தான் போகணும். கோயிலுக்கு அன்றைக்கி சித்தர்களை மகான்களை தேடி யார் போனான்னா மக்கள் போனாங்க. இயேசுவை தேடி யார் போனா? மக்கள் போனாங்க. சீடர்கள் சொல்கிறாங்க, ஐயோ திரளான மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, நேற்று வயறார இந்த பேபியை தின்னதுனால என்ன செஞ்சுருக்கிறாங்க, இன்றைக்கி தேடி நெஞ்சிருக்கிறாங்க, திரளான கூட்டங்கள் தேடி வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர் நம்மளை தேடி வரட்டும். இந்த பாஸ்டர்மாரும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் என்ன செய்ய முடியும், குடும்பத்தை என்ன செய்ய முடியும். இவன் கடவுளை சார்ந்து வாழாமல் யாரை சார்ந்து வாழ்கிறான், சபை மக்களை சார்ந்து வாழ்றது தான் இன்றைக்கி பிரச்சனை. அதனால தான் அந்த சத்தியத்தை சொல்ல முடியலை. அதனால தான் அந்த உண்மையை என்ன செய்ய முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாகும். அதனால் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மனம் திரும்பிட்ட அவர் இறங்கி வந்து உன்னை வாரி அணைச்சி உன் பாவத்தை எல்லாம் உன் அழுக்கையெல்லாம் போக்கி உன் இருட்டையெல்லாம் வெளிச்சமாக்கி உன்னை பரிசுத்தமனாக்கி நீதிமனாக்கி நீங்கள் என்ன செய்தார், தன்னுடைய பிள்ளையாக தன்னோடு வைத்திருக்கிறார். கைத்திட்டுங்களா பார்ப்போம். இப்போ கடவுள் எங்கே போனாலும் கூடவே வர்றாரு, எங்கே போனாலும் கூடவே இருக்கிறாரு. நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ, நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம், தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. சும்மா பாட்டு மட்டும் பாடக்கூடாது. இது வாழ்க்கையில் என்ன செய்யணும், நான் வேற கடவுள் வேற இல்லை, நானும் கடவுள் எப்படி இருக்கிறோம். இது இவங்களுக்கு எதுக்கு மதம்னு கேட்குறேன். ஹலோ, மதம் இல்லை. இந்த மார்க்கத்தில் உள்ளவர் அன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இது பண்ண யூத மதத்தில் உள்ள
எல்லா மனிதர்களும் மனம் திரும்பியவர்கள் கூட்டமாக கூடி அவர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னார், அந்த பரலோக தேவனை நாள்தோறும் என்ன செய்தார்கள், தொழுது ஆராதித்து இந்த அப்பத்தை உண்டு இந்த இரத்தத்தை பானம் பண்ணி. அன்னைக்கு நடந்த ஒரு சபையில் நடந்த ஒரு ஆராதனை என்னன்னு சொன்னால், இந்த திருவிருந்து ஆராதனை. இந்த ஆர்சி சபை தான் ஆரம்பத்தில் இதானது. அன்னைக்குள்ள புனிதர்கள், அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த முதல் சீடர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் போகிற இடங்களில், அன்னைக்கு சபையெல்லாம் கிடையாது, வீடுகளில் அவங்க வீதியில் கூடுற நேரத்தில் இதை நினைவு கூர்ந்து இந்த திருவிருந்த ஆராதனை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுடைய உடல், இது இயேசுடைய இரத்தம், நம்ம ஆத்மாவின் உணவு, இதை உட்கொள்கிறோம் என்று சொல்லி அன்னைக்கு நாள்தோறும் அவங்க கூடி இப்படி ஆராதித்து அவருடைய உடலை இரத்தத்தை பான் பண்ணி உட்கொண்டு அன்னைக்கு தேவ வல்லமை அதை சொல்கிறாங்க. பைபிள் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புது புது அபிஷேகத்தை ஆற்றலை அவங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரங்களால் வல்லமையினால் அவர்களை நிரப்பினார் என்று சொல்லி கைதுக்கு எடிச்சு நல்ல கரங்கள் கேட்கு. ஆனால் செம்ம இல்லைங்க, இந்த கூட்டம், இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இந்த மனம் திரும்பிய கூட்டம், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க சின்ன சின்ன குழுக்களாக கூடு வீடுகளில் அவங்க ஒரு குறிப்பிட்ட இதில் என்ன செஞ்சாங்கன்னா கூடி என்ன செஞ்சாங்க, இப்படி கூடி ஆராதிக்கிற, இப்படி கூடி ஜெபம் பண்ணுகிற, இப்படி கூடி இந்த திருவிருந்து தன்னுடைய இயேசுடைய உடலை இரத்தத்தை பானம் பண்ணுற இந்த பரிசுத்த வந்தைய ஸ்தேவான் இந்த கூட்டத்தை தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சவுல் என்கிற இந்த யூத மதத்தினுடைய தலைவர், யூத மதத்தின் மேலே வைராக்கியம் உள்ள சவுல் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களை அடித்து சித்திரவதை பண்ணி இவங்களை சிறையில் அடைச்சி இவங்களை துன்பப்படுத்தி வந்தாயா. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை அடித்தா தான் சரி வரும்னு இவன் குருக்கள்கிட்ட, அங்குள்ள மத தலைவர்கள்ட்ட, ராஜாட்ட அதிகாரத்தை கட்டளையை கடிதத்தை வாங்கிட்டு போகும்போது தான் இயேசு நினைச்சார்னா கண்ணில் ஒரு அடி அடிக்கிறார். கீழே குப்புற குதிரையிலேருந்து நினைச்சான், கீழே விழுறான், கண்ணு பார்வை போச்சு. பார்வை போய் நினைச்சானா கேட்குறான், என்ன அடித்தது யார்? நீ துன்புறுத்துற இயேசு. உன்னை நான் என்னைக்கு துன்புறுத்தினேன்? இந்த மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டு என் உடலை உட்கொள்கிற என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற இவர்களை துன்புறுத்துகிறாள். இவர்களை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், இவர்களை தொடுகிறவன் கண்வெளியை தொடுகிறான். கைதுக்கு என்ன செய்வோம், அன்னைக்கு இயேசு என்ன செஞ்சாங்கன்னா இந்த இதை சவுல்கிட்ட சொல்கிறார். அதனால் இந்த திருவிருந்து ஆராதனைங்கிறது, இந்த உடலை உட்கொள்கிற இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்கு பரலோக பாதுகாப்பு இருக்கிறது. இந்த இரத்தம் நமக்கு வேலியாக இருக்கிறது. அவருடைய உடல் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது. இன்றைக்கி ஒரு விஷயம் தெரியுமா, 4 நாளைக்கு முன்னாடி போகமா நம்ம ஏரியா ஃபுல்லாக கலைநேச்சரத்தெல்லாம் ஒரு வீடு புதுசாக கட்டி விட்டுருக்குறாங்க. பால் காய்க்கல, ஒரு மாதத்தில் பால் காய்க்கன்னு நினைஞ்சிருக்கிறாங்க, இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. செவரு 2ஆக வெடிச்சிருக்கு. கீழே தலை மட்டும் பார்க்க பார்த்தீங்களா, தலம் 2 அப்படியே கோடாக கிடக்கு. இந்த வீடியோ இருக்குது, ஒரு சிலருக்கு அடிக்கிறேன். பார்த்து அடிக்கிறதுனா நிலநடுக்கமா நம்ம ஏரியாவில் தான். அதாவது மதுரை வாடிப்பட்டியிலிருந்து இப்படியே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், இங்கிட்டு என்ன மலை இருக்குது, சார்மலை இந்த பக்கம் வரைக்கும். அதில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதான் நீரே என் கோட்டை, நீரே என் பாதுகாப்பு, நீரே என் அரண் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இந்த கீழ்பக்கம் பொலியில் இந்த இடத்துல கூட அந்த பூகம்பம், அந்த இது ஓட்டம் இருக்குது, நம்ம இடத்துக்குள்ளே இல்லை. அப்போ தான் பழனிசாமி அடிக்கிறாரு. எத்தனை மணிக்குன்னா ஒரு 9:45 அடிக்கிறாரு. நான் லேசாக அசந்துட்டேன். பிரதர் பூகம்பம் நம்ம இடத்துல ஏதாவது அசைவுங்க ஏதாவது நடந்துச்சு அப்படிங்கிற. இல்லையா, ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறேன். ஏன் அங்கே வீடு எல்லாம் வெடிச்சிருக்கு, எல்லாம் இந்த படி எங்கள் ஊருக்காரன் போகிற ஃபோன் பண்ணிட்டுனா, நான் இப்போ ஆண்டியம்மாவோட கூட நிற்கிறேன், திருவங்கடத்துக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கோம். இந்த ஒரு வீடு இதெல்லாம் ஏதாவது பால் அடைஞ்ச வீடுகள் தான் பேசி பார்த்து ஆட்கள் சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம இடத்துல அப்படி ஒன்றும் இல்லைங்கிறேன். மறுநாள் அந்த ஆண்டியம்மா தான் சொல்லுது, உங்கள் பிரதர்கிட்ட கடவுள் இருக்காருப்பா, அந்த பாரு இந்த அவங்க அவர் இருக்கிறதுக்கு கீழ்பக்கம் அந்த இதில் சர்வே நம்பரில் என்ன செய்யுது, இது நடந்திருக்கு. ஆனால் உங்கள் சர்ச்சுக்குள்ளே, சர்ச்சு பக்கத்தில், சர்ச்சை ஒட்டி இனிச்சியில் எதுவும் நடக்கலை. உங்கள் பிரதர்கிட்ட கடவுள் உண்மையிலே இருக்கிறார் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், பழனிசாமி டெய்லி நீர் தான் என் கோட்டை, நீர் தான் என் அரண், நீர் தான் என் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ தான் சொன்னேன், அது மாதிரி நடந்துச்சுன்னா இந்த 2 செவரு உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் அந்த பக்கம் இணைஞ்சிட்ருக்கு. சொல்லுங்களேன், 10 மாதம் நிறைஞ்சி எப்போ உங்களுக்கு குழந்தை வெளியே விடுற மாதிரி எப்போ முழுவதும் நெஞ்சிட்ருக்கு. செவரு 2 என்ன செஞ்சுருக்கோம்,
அப்போ தான் பழனிச்சு நான் தான் அதுக்குள்ளே படுத்து கிடப்பேன். ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை நம்ம மேடம், அங்கே எதுவுமே நிச்சயில் நடக்கலை அப்படின்னு உடனே அதே ஆச்சரியப்பட்டிருக்கு. உண்மையிலே உங்கள் போதகர் உங்கள் பாஸ்டர் ஒரு கடவுளுடைய மனுஷையா இந்த அவர் இருக்கு. அந்த சர்ச்சை கீழே போக அந்த இதில் இந்த ராபின் இவங்க பிஞ்சையில் இணைஞ்சிருக்கு. இது இப்படியே எல்லாருக்கும் இணைஞ்சிருக்கு. இந்த கம்மாவில் இந்த இதுலேயே அப்படி இணைஞ்சிருக்கு. செல்வராஜ் கலர் அந்த இடத்துல அப்படி போயிருக்கு. இதுக்கு இங்கிட்ட சிதம்பரம் அவர்கள் ரெங்கசமுத்திரத்தை நான் வச்சுருந்தா ரெங்கசமுத்திரத்தில் யாரும் ஒரு வீட்டில் இணைஞ்சிருக்கான் என்னக்கா குறிச்சாக்குளத்தில் ரெங்கசமுத்திரத்தில் யாரோ வீட்டில் இதாகிருக்கு அவள் நேரம் சொல்லிட்டு இருந்தா. எல்லாம் செவர்களும் அங்கே கஷ்டக்குள்ள கிட்டலாம் எல்லாம் நடந்திருக்கு. நேரத்து மந்திரிகள்லாம் போய் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா 5000 இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இணைஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீ கவனிக்கணும். ஆடியமாகவே இணைஞ்சிருக்குன்னா சில முக்கியமாக ரொம்ப பாவப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு 50,000 25,000 10,000 கொடுத்துருக்கேன். அது சொந்த பைசா. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நீ கடவுளை பாதுகாப்பாக, கடவுளுடைய உன்னுடைய கோட்டையாக, கடவுளுடைய உணவாக, கடவுளை நீ டெய்லி எனிச்சின்னு சொன்னால் உட்கார்ந்து தரிசித்து அவரோடு உறவாடி, நீங்கள் எனக்கு என் ஜீவனுக்கு என் ஆத்மாவுக்கு ஆவிக்கு நீங்கள் பாதுகாப்பு எல்லாம் உங்கள் பாதுகாப்பில் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்படைச்சி இருக்காத வரைக்கும் இந்த உலகத்துக்கும் அதை கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாத, கடவுளை அந்த படைச்சவரை வழிபட்டு தொழுது கொண்டு அவருடைய கம்யூனிகேஷனில் இல்லாத அத்தனை பேருக்கும் அழிவு ஆபத்து எப்போ வேணாலும் வரலாம். அப்போ தான் அந்த அம்மா சொல்லியிருக்கு, உண்மையிலே உங்கள் இடம் அப்படியே ஒதுக்கி இந்த இடத்த மட்டும் ஒதுக்கி அப்படி சுற்றிலும் நடந்திருக்கு. ஆனால் உங்கள் சர்ச்சைக்கிட்ட இது என்ன செய்யலை. இந்த மேப்பில் எல்லாம் என்ன நடந்திருக்குங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க. இந்த இதில் மேலே என்ன ஓடிட்டுருக்கு. சத்தமாக சொல்லுங்களேன். சேட்டலைட்டில் அங்கே அதை அங்கேருந்து இது பண்ணுறத அவங்க பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு நம்ம சங்கர் கோயில் இதுக்கு ஆர்டிஓ இருக்கக்கூடிய அதிகாரி ஆஃபீஸர் கலெக்டருக்கு அடுத்து அவங்க தான். அவங்க அந்த மேப் எல்லாம் எங்கெங்கே என்ன நடந்திருக்கு, எங்கே எந்த பாதிச்சிருக்கு, அது எல்லாமே தெரியுது. எனக்கே வாட்ஸ்அப்பில் சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அலைநேச்சரத்தில் அந்த வீடு புது வீடு தான், கரெக்டாக நல்ல பெயிண்ட் அடித்து எல்லாம் பால் காய்க்கிற கண்டிஷனில் கரெக்டாக வச்சுருக்குறாங்க. செவரு 2ஆக போயிருக்கு. 3 இடத்துல செவரு 2ஆக போயிருக்கு. நம்ம இந்த தளம் நல்ல செங்கல் பதிச்சிருக்கிறாங்க. அது 2ஆ என்னம்மா? ஆமாம், அப்படி வெடித்து நிற்குங்க. இது இன்னும் அடுத்தும் வர்றதுக்கு தயாராக இருக்குது. அப்போ தான் சொல்லியிருக்காங்க, இந்த பகுதியில் உள்ள மக்கள் வாழ தகுதி இல்லாதவங்க இந்த இடம் எப்போ வேணாலும் என்ன செய்யணும், இது நடக்கணும். அடுத்தடுத்து இருக்கான், பூகம்பம் இருக்கான். அதனால் ஒழுங்காக மனம் திரும்பி ஒழுங்காக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவனை நீ என்ன செஞ்சுக்கோ, அவர்கிட்ட ஒப்படைச்சி அந்த பரலோகத்தில் வாழக்கூடிய போகக்கூடிய வழியை என்ன செஞ்சுக்கோங்க, தேடிக்கோங்க. வேலை சம்பாத்தியம் சொத்து பணம்னு பேய் பிடிச்சு அலைஞ்சோம்னா நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அதனால் இதை டெய்லி, அதனால சொல்கிறேன், கடவுள் என் கோட்டை, அவர் என் பாதுகாப்பு, அவர் என் இதை தாவீது சொல்கிறார். சவுல் ராஜா எவ்வளோதான் அவரை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி படைகளை அனுப்பினாலும் இவரை என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல, தொட முடியல. ஒரு இராணுவமே சவுல் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியும் படைகள் அனுப்பியும் அவருடைய தலைமுடியை கூட என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. ஏன்னா கடவுள் பாதுகாப்பாக இருந்தார். கைதிகளை பார்ப்போம். யோசேப்பு அதே மாதிரி தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தூக்கி கிணத்துல போட்டாலும், சிறைச்சாலையில் சதி பண்ணி போத்திபாருடைய மனைவியை அவளை சிறையில் அடைச்சாலும் கடைசியில் கடவுளை இணைக்கிறார். கடவுள் அவர் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்தார். கைதிகளை பார்ப்போம். கர்த்தர் யோசேப்போடு அந்த கிணத்துக்குள்ளே இருந்தார். அந்த கிணத்துக்குள்ள இருந்து தாமா யாரும் வெளியே வர முடியாது. கடவுள் தூக்கி விட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அவங்க மனசுலேயே மறுபடியும் இது பண்ணி தூக்கி மறுபடியும் இணைச்சிடாங்கன்னா நல்ல இடத்துக்கு இணைச்சிடாங்க, விலைக்கு விட்டு அனுப்பிடுறாங்க. அங்கே தான் கடவுள் இணைச்சிறாருன்னா அந்த சிறைச்சாலையில் இருந்து அவரை உயர்த்தி அந்த எகிப்து மக்களுக்கு நாட்டுக்கே என்ன செஞ்சாருன்னா ராஜாவாக அதிகாரியாக மாற்றின அதே கடவுள் இன்னைக்கு மாறாதவராக இருக்கிறார். கைதிட்டு நிச்சயம். அதனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கடவுளை ஏற்றுக்கொண்ட இது இன்னைக்கு இந்த மெசேஜை பெரும்பாலும் மதவாதிகளுக்கு போதகர்களுக்கு இது கொஞ்சம் பாதிப்பானதாக இருக்கும். ஆனால் இது சத்தியம். சத்தியத்தை நம்ம சொல்லலை அப்படின்னா அது எனக்கு சாபம்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? உங்களை விடுதலையாக்கும். கோயிலுக்கு இங்கே ஆரம்பத்தில் மதத்துக்கு போய் தான் ஆகணும், மதத்தில் இருந்து தான் ஆகணும். நீ அங்கே உள்ள அந்த சடங்காச்சாரங்களை நீ பண்ணலாம், ஓகே. ஆனால் இந்து மதத்தில் உள்ள அந்த தேவ சகாயம் பிள்ளை மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு இந்த மதம், ராஜா சொல்லக்கூடிய சாமிகள், இந்த தெய்வங்கள் எனக்கு அவசியம் இல்லை. இந்த சாமிகளையும் இந்த தெய்வங்களையும் யார் படைச்சானா? அந்த பிதாவாகிய தேவன் ஈஸ்வரன் தான் படைச்சார். அந்த ஈஸ்வரன் எனக்கு இப்போ கடவுளாகி விட்டார். அந்த ஈஸ்வரன் அனுப்பின அந்த இயேசு எனக்கு இரட்சகராக, எனக்கு குருவாக, எனக்கு வழிகாட்டியாக அவர் என்ன செஞ்சிட்டார்னா அவர் வந்து விட்டார். அதனால் ராஜாவே, நீங்கள் வச்சிருக்கிற இந்த மதமோ, இந்த மத போதவர்களோ, நீங்கள் வச்சிருக்கிற இந்த சாமியோ எனக்கு தேவையில்லை. இப்போ யார் எனக்கு தேவை? யார் தேவை? இந்த சாமியை படைத்தவர், இந்த சாமியாரை படைத்தவர், ஒன்றை படைத்தவர் ராஜா, அரசனாகிய ஒன்றை படைத்தவர் எனக்கு சாமி ஆகிட்டாரு, எனக்கு குருவாகிட்டாரு, எனக்கு அப்பாவாகிட்டாரு, எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஜீவனாக எனக்கு எல்லாமா அவர் ஆகிட்டாரு. அவர் ஆனதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் எனக்கு என்ன கிடையாது. பாஸ்டர் தேவை, பாஸ்டர் இந்த அறிவிக்கிறதுனால அந்த மெசேஜ் தேவை. ஆனால் பாஸ்டர் கடவுளாக பார்க்கறது, பாஸ்டர் சார்ந்து வாழ்கிறது, என்ன பிரச்சனைனாலும் சரி பாஸ்டர் ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, பிள்ளைக்கு சுதந்திரையா ஜம் பண்ணுங்கய்யா, இந்த சோடியெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்யணும்னு சொன்னால் நீ இங்கே போடணும். எரேமியாவில் சொல்கிறார் 33:3 அதான் போடணும். என்ன இங்கே வாசிக்க பார்ப்போம். எரேமியா 33:3 வாசிக்க பார்ப்போம். இதான் யாருடைய ஃபோன் நம்பரு? நம்மளை உண்டாக்கியவருடைய, சிருஷ்டித்தவருடைய ஃபோன் நம்பரு. இது எடுக்க எவ்வளோ நேரமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன், பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். கைதிட்டு செய்வோம். அதனால் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, மனம் திரும்பாதவங்களுக்கு, மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் இந்த பரிசுத்தாவின் இயேசு கொடுக்குற அந்த ஞானஸ்தானத்தை பெறாமல் இருக்கிற மதவாதிகளுக்கு மதம் தேவை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த உன்னை படைச்சவரே வந்து உன் பாவத்தை கழுவி சாபத்தை நீக்கி உனக்கு பரிசுத்தமான ஆடையை கொடுத்து, ஒளியின் ஆடையை கொடுத்து, நீயும் அவரும் ஒன்றா இருக்கும்போது உனக்கு யாரும் தேவையில்லை. நான் ஆரம்பத்தில் கத்தோலிக்க சபையில் தான் இருந்தேன். அங்கே உள்ள ஃபாதர்ஸு, நிறைய சிஸ்டர்ஸு எல்லோரும் எனக்கு உதவி செஞ்சாங்க, எல்லோரும் உதவியாக இருந்தாங்க. துறப்பாதர் நமக்கு 2005 இங்கே சேவரார் பங்குச்சாமியார் வந்தார், ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார், ரொம்ப உதவியாக இருந்தார். நான் அதான் சொல்கிறேன்னா இது தப்பு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா கடவுளுக்குரிய இடத்த அங்கே கொடுத்துட்டு அவங்க தான் தஞ்சம், அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு பின்னால் அலையிறது தான் என்னது தப்பு. விலங்குற ஒரு வெளியே சொல்லுங்களேன். ஜெயபாலம் ஃபாதர் உதவி செஞ்சார், அப்புறம் ரெக்ஸு ஃபாதர் உதவி செஞ்சார், அமலன் ஃபாதர் உதவி செஞ்சார், நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மதவாதியாக இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு தேவை. நான் ஒரு கத்தோலிக்க மதத்தவனாக மதத்தை சார்ந்திருக்கிறவனாக இருக்கும்போது இது எனக்கு தேவை. ஆனால் நான் மனம் திரும்பி இயேசு மாசற்ற விளையாடப்பட்டதனால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இன்னைக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்று ஆவியிலே வழிநடத்தப்படுகிற நமக்கு யார் குருனா? இயேசு கொடுத்த இந்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியானவரே கொடு. கைதிகளை பார்ப்போம். இதுக்கு ஆதாரம் வேணால் தர்ற 1 யோவான் 2:27 சொல்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, உண்மையைத்தான் போதிக்கிறது, அதிலே நிலைத்திருங்கள். அபிஷேகம் உனக்கு என்ன சொல்லுகிறதோ, என்ன கற்றுக்கொடு, அதன்படி நடங்கள். வாசிக்க பார்ப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஒரு சாமியாரும், ஒரு பாஸ்டரும், ஒரு ஐயரும், ஒரு பூசாரியும், ஒரு மந்திரவாதியும் யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அதில் நிலைத்திருப்பீர்களாக. கைதிட்டுங்களா பார்ப்போம். இது என்ன சொல்லுதோ, இது என்ன பேச சொல்லுதோ அதை நீங்கள் பேசுங்க. இது என்ன செய்ய சொல்லுதோ செய்யுங்க.
நேற்று கரண்ட்டு ஷடவுன். அப்போ ஏற்கனவே கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலில் அங்கே அலைஞ்சதுக்கு தலை கறக்கமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். படுத்திருக்கும்போது ஒரு விஷன் வருது. உன்னை பார்க்குறேன், ஒருத்தர் எனக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் வச்சு அக்கௌண்ட்டில் ஏதாவது வச்சுருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி ஒரு இது வருது. அப்புறம் நான் முழித்தேன். ஒரு கரண்ட் வர்ற நேரம் என்ன செஞ்சேன்னா, ஒரு 3:30க்கு மேலே கண் முழிச்சு, என்னடா ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறாங்க, யாருக்கும் ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை இது பண்ண சொல்லி ஏதோ உணர்வுகள் வருது அப்படின்ட்டு நான் மறுபடியும் எழுந்திரிச்சேன். மூத்த கழுவிட்டு மறுபடியும் மோட்டரை போட்டு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே மறுபடியும் அந்த இது வருது, அந்த அபிஷேகம் ஆவியிலேருந்து ஒரு சவுண்டு வருது. ஆமாம், ஒரு விஷன் பார்த்தல, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு உடனே தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தவன் டக்குன்னு அவளை கூப்பிட்டுருந்தா, நீ பாய்க்க சங்கரவேல் பாருன்ட்டு போகணும். சரி, அப்போ ஒரு 500 ரூபா தான் கையில் இருக்குது, இது அக்கௌண்ட்டில் போட்டு நான் என்ன பண்ணணும். சரி அப்படின்ட்டு சொல்லி ஒரு 1000 அனுப்புனா நல்லாயிருக்கும் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து குளிச்சுட்டு துணியை மாற்றுவேன். ஒரு ஆளுங்க ஜெபம் பண்ண இருக்கிறார். ஜெபம் பண்ணிவிட்டு அவர் எண்ணிச்சிட்டார். அவராக ஜெபம் பண்ணிவிட்டு ஏன்னா இந்தா ஒரு காணிக்கை அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கொண்டு வரும். அப்பாடா, அப்போ உண்மையிலே ஆண்டவன் என்ன செய்யணும், அங்கே ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, தேவையில் இருக்கிறது என்ன செய்யணும், உடனே டக்குன்னு போய் அந்த உடனே அதை அக்கௌண்ட்டில் போட்டு இது பண்ணுறேன். அப்போ பென்ஷன் இதாகிடும். அப்போ நான் சொன்ன ஒரு 1000 ரூபாய் போடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன்னா, அதை மாற்றி விட்டதுக்கு அப்புறம்தான் இந்த மனசுக்கு திருப்தி. கைதிட்டுகளை பார்ப்போம். நான் ஏன் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் இன்னை வரைக்கும் இந்த அபிஷேகம் என்னை வழிநடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மனம் திரும்பி இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளைங்கிற உணர்வில் நான் இது வேற இல்லை, என்னை நீர் நடத்துகிறீர், என் கூட இருக்கிறீர், இந்த உணர்விலே நான் இனிச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதனால தான் இதை போதிக்கிறேன். சும்மா போதிக்கலை. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் யார்கிட்டையும் கையேந்தாமல் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறவங்களாக நினைச்சிக்கணும், மாறணும், வாழணும், நீங்கள் செல்வந்தர்களாக மாறணும், நீங்கள் குபேரர்களாக. ஏன்னா நம்மளை குபேரனாக்கும்படி செல்வந்தனாக்கும்படி அவர் ஏழையாக பிறந்தார். கைத்திட்டுக்கலாம் பார்ப்போம். இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்னா அறிக்கை பண்ணி இதை நீங்கள் பயன்படுத்த இறைச்சங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு உணர்த்தல் வருது. உண்மையிலேயே என் கையில் 300 ரூபா தான் இருக்குது. கையில் 300 ரூபா தான் இருக்குது. விஷன் வருது. என்னை தூண்டி எழுப்பிட்டு கரெக்டாக அதுக்குரிய அமௌண்ட்டு என்ன செஞ்சிட்ருக்கு சொல்லுங்களேன். அந்த நேரத்தில் வர வேண்டிய 6:15 இருக்குமா நான் கிளம்பும்போது, இல்லை பஸ்ஸியாக இருந்தது 6:30க்கு 6:07 வந்து கிளம்பும்போது கரெக்டாக 6:35க்கு ஆளுங்க வந்து எரிஞ்சிருக்கு இந்த 500 ரூபா காணிக்கு. ரைட் அப்பா, நீர் என்ன செய்கிற, சும்மா எவ்வளோ அதுக்குரிய தொகையை கொண்டாந்து என்ன செய்கிறீ கொடுக்குது. யாராவது கொடுத்த உடனே யோசிப்பேன், ஏதோ ஒரு தேவையை கொடுக்குறாரு, எங்கே கொடுக்கணும் அப்போ அப்படின்லாம் கேட்பேன். இது தந்திருக்கிறீது என்ன செய்யணும். அதனால் நீங்கள் வந்த வருமானத்தை என்ன செய்யணும்னா, பரலோகம் எனக்கு தந்திருக்கிறது, இதை நான் எதுக்கு செலவழிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், இப்படி எல்லாத்தையும் நீ செலவு செய்கிறதுலேருந்து உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்து என்னென்னலாம் வருதோ என்னென்னலாம் நடக்கும் அத்தனை யாருக்கு தெரியப்படுத்தன்னு சொன்னால் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு நீ வீட்டில் உட்காந்து, நீ வேலை பார்க்குற இடத்துல உட்காந்து, தண்ணி வாய்க்கிற இடத்துல நின்றுக்கிட்டு, நீ பாத்தியற்ற இடத்துல நின்றுக்கிட்டு, களவெட்டுற இடத்துல நின்றுக்கிட்டு யாரோட உறவாடிக்கணும்னு சொன்னால் அந்த தேவனோடு பரலோக தகப்பனோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும் சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நிகழ்ச்சி நிறைவு செய்யும். பிரைஸ் தி லார்ட்.